காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வெரப்பாவோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். வெரப்பா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு அந்த டீசர் கட்டில் கேட்டேன். அப்போவே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அது வந்து சாய் வந்து எனக்கு அவரோட மிக்சிங் எனக்கு ரொம்ப இந்த ஒரு கருப்பு படத்தோட அந்த ஆல்பம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து டியூட் வந்து எனக்கு சரியாக ஒர்க் ஆகலை. நானே நிறைய குறை தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் நம்ம ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிறைய குறை சொல்லுவேன். இது பிடிக்கல, ஏன் இப்படி இருக்குது, இது என்ன லிரிக்ஸ் இது அப்படின்னு சொல்லி நானே நிறைய குறை சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து அவருடைய அந்த மியூசிக் மிக்சிங்கில் தான் மேட்ரே இருக்குது அப்படின்றது புரிகிறதுக்கு எனக்கு வந்து கருப்பு வரைக்கும் ஆச்சு. ஸோ கருப்பு ஆல்பம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அவரோட மியூசிக்கு. இப்போ ரீசெண்டாக அவர் விட்ட அந்த கருப்புலேருந்து விட்ட 4 சாங்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது கேட்கும்போது ரொம்ப நமக்குள்ளே ஒரு எனர்ஜி வர மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சாயே வந்து ஒரு வீடியோ மாதிரி போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் சோஷியல் மீடியாவில். அதில் வந்து வெரப்பாவோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அந்த ஒரு இங்கிலீஷ் ராப் மாதிரி, என்னடா ஒரு கருப்பசாமியோட ஒரு பிஜிஎம்ல வந்து இங்கிலீஷ் ராப் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு ஓகே என்ன டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்க போகிறாரு இந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆவலாக இருந்தேன். இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, வெயிட் பண்ண வாங்க ரியாக்ட் பண்ணிடலாம். என்னடா நடுவில் அந்த ஒரு ஹம்மிங் வேற அப்படியே. ஓ மை காட், ஏய் நல்லா இருக்கியா? The truth cutting through the lies they told. King of justice, hear the innocent cry. His name shields the weak while he sets the dark in flame.
இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃப்ரேம். ஏய் செம்ம செம்ம. ஓ மை காட். ஓ ஐயோ, இந்த எனர்ஜி இருக்கு. இவர் வந்து சாய் கிட்ட எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, எனக்கு அவரோட மியூசிக் வந்து கணிக்க முடியல. இந்த மூடில் தான் இருக்கும், அந்த சாங் ஃபுல்லாக இப்படியே தான் ட்ராவல் ஆக போகுதுன்னு சொல்லி நம்மளால சொல்லவே முடியாது. ஒரு இதில் வந்து திடீர்னு அப்படியே ஸ்லோ பண்ணுவார், நல்லா எனர்ஜியாக போயிட்டு இருக்கும் சாங்கு. நடுவில் அப்படியே ரொம்ப அப்படியே ஸ்லோவாக எமோஷனலாக அப்படியே கொண்டு போவார், ஸ்லோ பண்ணுவார் அப்படியே. இது நடுவில் ஒரு போர்ஷன் வந்துச்சு, அந்த கருப்பு வெட்டி கருப்பு சட்டை கட்டின சூர்யாவை காட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்கும். திடீர்னு ஸ்பீட் பண்ணுவார், திடீர்னு அப்படியே ரேஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு காட் மோடில் எடுத்துக்கோங்க. காட் மோட் வந்து நல்ல ஒரு செலிப்ரேஷன் மூடில் பயங்கரமாக போயிட்டு இருக்கும். இது காடு மோடுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். நடுவில் ஒரு போர்ஷன் வரும், என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க கருப்பசாமி நீ வந்தா சிரிக்கும் பூமி அப்படி சொல்லி அப்படியே ஸ்லோவாக ஒரு மெலடியஸாக எடுத்துன்னு போவார். அப்படியே அப்படியே ரொம்ப எமோஷனலாக ஸ்லோ பண்ணுவார். அப்படியே அப்படியே ஸ்லோவாக போவோம். ஓகே, சாங் ஒரு மெலடிக்கெல்லாம் முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஓகே. திடீர்னு மொத்தம் முடிஞ்ச நீ எலும்பு மொத்தமாக பல்லு பண்ணி ஏற்றுவார் மேலே. அங்கெல்லாம் எனக்கு ஆஹா என்னடா அதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு சாங் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது கேட்கல. அதுக்கப்புறம் இந்த வெறப்பா கருப்பு கூடவா அதெல்லாம் கேட்டுட்டதுக்கப்புறம் காட் மோட் வந்து கண்டினியூஸாக கேட்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த என்னடா இது கணிக்கவே முடியல அந்த சாங்கோட தீம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவரோட மியூசிக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, அவர் ஒர்க்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஒரு படத்தில். ஸோ ஃபியூச்சரில் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது எனக்கு. வந்து இந்த கருப்பு படத்தில் வந்து ஒரு பெரிய பைவிட்டல் ரோல் ப்ளே பண்ண போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா சாயோட மியூசிக் தான். ஓகேங்களா? ஸோ சூப்பராக இருங்க. வெறப்பா எக்ஸ்டெண்ட் வந்து அந்த நடுவில் அந்த இங்கிலீஷ் ராப்பு, அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப அந்த எனர்ஜி வந்து ஏறுதுங்க உள்ள. சும்மா ஏதோ ரியாக்ஷன் பண்ணுறோன்றதுக்காக சொல்ல, உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. நடுவில் சூர்யா சாரோட அந்த ஃபைட் சீனில் அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சதுமே எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது எனக்கு. அந்த ஃபைட் சீன் அந்த கிளிப்ஸ் எல்லாம் காமிச்சதும் நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஃப்ரேம் வந்து அவர் இந்த கையை இப்படி பண்ணிட்டு இருக்கு பாரு பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஓரளவு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சாயோட மியூசிக் தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எடுத்துகிட்டு போகிற வேலையை வந்து சாயோட மியூசிக் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்குது. ஸோ படத்துலையுமே அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. ஓகே, மியூசிக் ஸ்ட்ராங் அண்ட் எதிர்பார்த்ததோட சூப்பராக இருக்குங்க வெறப்பா எக்ஸ்டெண்ட் கேட்டு. இந்த படத்தில் வந்து என்ன மாதிரி அந்த ஒரு இந்த லாயர் ஃபைட் சீன், அந்த ஃபுல்லாக அந்த கருப்பு இல்லை சிவப்பு கலரில் அந்த பவுடர்லாம் போட்டுட்டு சூர்யா சார் அந்த லாயர் கெட்டப்பில் வந்து சண்டை போடுறது அந்த ஃபைட் சீனில் இந்த சாங் பிளேஸ் ஆக போகுது. அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கும் அந்த சீனில் இருக்கும். ஸோ ஓகே, நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல் குட் ஆல் பாசிட்டிவ். இது இந்த வீடியோ பண்ணியிருக்காங்க. தச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.